டெய்லி சாதமாக கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஹஸ்பண்ட் ஆஃபீஸில் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க. அதனால் இன்றைக்கி வந்து ரவை உப்புமா பண்ணிவிட்டு அது கூட மல்லி சட்னி பண்ணலான்னு ரெடி பண்ணிட்டு இருந்தேன். மல்லி சட்னிக்கு தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு, எப்பவும் போல் நம்ம தேங்காய் சட்னி கரைக்கிற மாதிரி தான், பொட்டுக்கடலை, அதுக்கப்புறமா கொஞ்சமாக புளி துண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளோட கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா உப்பு சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தோன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரவை உப்புமாவுக்கு நல்லா வறுத்துட்டு நம்ம வந்து பண்ணும்போது நல்லா பொழுன்னு இருக்கும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். தம்பிக்கு ரவை உப்புமா, அதுக்கப்புறம் சட்னி, பிஸ்கட் வச்சுட்டேன். ஹஸ்பண்டுக்கும் அதே மாதிரி ரவை உப்புமா சட்னி வச்சு பேக் பண்ணிவிட்டு ஹஸ்பண்டுக்கு காலையில் ப்ரெட்டும் காஃபியும் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா தர்பூசணி இருந்து அதில் நாட்டு சக்கரை சேர்த்து ஜூஸ் பண்ணி ஸ்கூல் விட்டு வந்ததும் வந்து கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அது லஞ்சுக்கு வந்து காளான் ஃப்ரைட் ரைஸ் மட்டும் பண்ணிவிட்டு முட்டையை வந்து வரமிளகா போட்டு வறுத்தோன்னா செம்மையாக இருக்கும். அதெல்லாம் பண்ணி லஞ்ச் எல்லாமே முடிச்சுட்டு ஈவினிங் டயத்தில் வந்து காஃபி வந்து போட்டு கொடுத்துட்டேன். நைட்டு டின்னருக்கு சாதம், தக்காளி தொக்கு வச்சு அது கூட அப்பளம், ராஜ்மா வச்சு சூப்பராக வந்து சிம்பிளாக முடிச்சாச்சு. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.